தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ரோமர் புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை படிக்கிறோம். ரோமர் நிருபம் 12வது அதிகாரத்தில் இந்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது அதிகாரத்திலேயே நம்ம ரொம்ப அதிகமான வாரங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இது 9வது வாரம் 12வது அதிகாரத்தில். 12வது அதிகாரத்தில் இருந்து தான் கிறிஸ்தவர்களின் பொறுப்பு, சேவை, மற்ற காரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தொடங்குது. அதனால் அந்த பொறுப்பு, சேவை அதெல்லாம் நம்ம மெதுவாக நிறுத்தி நிதானமாக படிக்கிறோம், அவ்வளோதான். அந்த 12வது அதிகாரத்துக்கான தலைப்பு தேவன் விரும்பும் சேவை, காட் ப்ளீசிங் சர்வீஸ். தேவன் விரும்பும் சேவைக்கு அதில் 4 காரியங்கள் பார்த்துருக்குறோம். 4வது காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 3 காரியத்தை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். உடலை தேவனுக்கு பிரியமாக. அப்போ தேவன் விரும்பும் சேவைக்கு உடல் ரொம்ப முக்கியம். இந்த உடலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவனை சேவை செய்ய போகிறோம். அப்போ இந்த உடல் தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை இப்போ தான் முதல் முறை கேட்டோம், இதுக்கு முன்னாடி இருந்த வாரத்தினுடைய இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கும், அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 2வது, சிந்தையில் புதிதாகுங்கள். சிந்தை எவ்வளோக்கு எவ்வளோ புதிதாகிறதோ சேவை அவ்வளோக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த சிந்தையை புதிதாக்க எல்லாம் இந்த ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து தான் நான் படிக்கிறோம், வெளியில் எதுவுமே போல. கர்த்தருக்கு பாயிண்ட்டு. அதனால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல் இருங்கள். சிந்தையை புதிதாக்க முதலாவது உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லாமல். 2வதாக சொன்னேன், தேவ சித்தம் செய்வதிலேயே நாம் குறிக்கோளாக கொண்டிருக்கணும். 3வதாக சொன்னேன், உங்களை குறித்து மிஞ்சி எண்ணவதிர்கள். ஸோ அடுத்தது 3வது குறிப்பாக, அதாவது தேவன் விரும்பும் சேவைக்கு 3வது குறிப்பாக, வரங்களை உத்தமமாய் பயன்படுத்துங்கள். கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்கள் இல்லாமல் சேவை இல்லை. கிறிஸ்துவின் சேவைக்கு நிச்சயம் வரங்கள் தேவை. கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அது என்னென்னு படித்தோம். அது நமக்குரிய வரங்கள் என்ன என்பதையும் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது 4வதாக சொன்னேன், அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்பு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, மாய்மாலத்தை அகற்றுங்கள். மாய்மால அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 2வதாக கடந்த வாரத்தில் சொன்னேன், பிறரை மதியுங்கள். ஹானர் அதர்ஸ். பிறரை மதியுங்கள். வாக் இன் லவ். அன்பில் நடந்து கொள்ள முதலாவது மாய்மால அன்பு இல்லாமல் இருங்க. 2வதாக பிறரை மதியுங்க. கஸ்டமர் கேர் அப்படின்னு, அது ரொம்ப அவசியம். நீங்கள் பிறரை எவ்வளோ அதிகமாக மதிக்கிறீங்களோ, சிறப்பாக மதிக்கிறீங்களோ, அவ்வளோவா தான் அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்ய போகிறீங்க. நீங்கள் யாருக்கு சேவை செய்ய போகிறீங்களோ அவங்கள நீங்கள் மதிப்புள்ளவர்களாக எண்ணி கருத வேண்டும். ரைட்? இன்னைக்கு 3 குறிப்புகளை வாக் இன் லவ்வில் பார்க்கலாம். அதோட 12வது அதிகாரத்தின் கடைசி பகுதிக்கு வந்துடுவோம். ரைட்? இன்னைக்கு 3வது ரோமர் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 3வது, தேவை உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பில் நடந்து கொள்ள 3வது, தேவை உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஷேர் இட் வித் நீடி பீப்புள். தேவை உள்ளவர்களோடு. ஆமாம், சேவை கிறிஸ்து இயேசு நேசிக்கிறார்னு வாயிலே இருக்கக்கூடாது. அது நம்முடைய உதவியோ, பணம், சரீர உழைப்பு, மற்ற காரியங்கள்லாம் அவங்களோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்ளணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்கள். அது அதே சமயத்தில் அந்நியரையும் நாடுங்கள், உபசரிக்க நாடுங்க, விரும்புங்கள். பெந்தெகோஸ்தே ஆவி அப்படின்னாவே பகிர்ந்து அளிக்கும் ஆவியே. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். முதல் சபையில் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று என்ன பண்ணாங்க? வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இல்லை. அப்போ பெந்தெகோஸ்தே அப்படின்னாவே பகிர்ந்து கொள்ளுதல் தான். அப்போது நம்ம சபையில் வர பரிசுத்தவான்கள்
விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், அப்படி யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, குறைவில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். உதவி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமனே இயேசு மட்டும் சொல்லிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஆமென். தேவையுள்ள பரிசுத்தவான் ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தருக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது செஞ்சீங்கன்னா, சபை இருக்கிறவங்க இல்லாதவங்களை உதவி செஞ்சுட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. அதனால ஒவ்வொருவரும் அதை மனதில் கொள்ள வேண்டும். ரைட். வெறுமனே சும்மாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க பசியாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்றது கிரி இல்லாத, செயல் இல்லாத ஒரு விசுவாசமா இருக்கும். யாக்கோபு அதை எழுதுறாரு. 2வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 14 17 வரைக்கும். என் சகோதரரே, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அப்போ நம்ம சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளையும், வெறும் ரட்சிப்புக்கு வேண்டிய காரியங்களை மட்டுமல்ல, சரீரத்துக்கு வேண்டிய தேவைகளையும் நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்களுடைய குறைவில் ஒவ்வொருவரும், கிறிஸ்துவின் சேவை அங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ அதை நம்ம ஒவ்வொருவருக்கும், சிலர் அவங்க குழுக்களா பார்த்து உதவி செய்வாங்க, சிலர் அவங்க ஜாதி மக்களா பார்த்து செய்வாங்க, அவங்க கேர்சல் மக்களா பார்ப்பாங்க, அவங்க ஏரியா மக்களா பார்ப்பாங்க, இல்லாத அவங்க சபை மக்களா பார்ப்பாங்க. இது அதை தாண்டி அவங்க நம்ம இனமோ நம்ம ஜாதியோ, அல்லது ஜாதின்றது ஒன்று கிடையவே கிடையாது, அல்லது நம்ம சபையோ நம்ம ஏரியாவோ இல்லாமல், அஃப்கோர்ஸ் அவங்க இன்னொருவராக இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் தாராளமாக உதவி செய்யணும். இது 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம உதவி. ஒன்று பரிசுத்தவான் விசுவாசிகளுக்கு, இன்னொன்று அந்நியர் அப்படின்னும் போது அது புற ஜாதி மக்கள் யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். 1 யோவான் 3:16. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார், சிலுவையில மரித்து. ரைட். அதே அன்பு தான் 1 யோவான் 3:16-18 வாசிச்சீங்கன்னா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடன்காரங்க நம்ம எல்லாரும் ஜீவனை கொடுக்க கடங்காலியா இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்க குறைச்சல் உண்டு என்று கண்டு இருதயத்தை அடைச்சுக்கிட்டா அவங்ககிட்ட என்ன இல்லை? கிறிஸ்துவின் அன்பு இல்லை. அப்போ அன்பின் சேவை என்ன ஆயிடுச்சு? நிறுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, பெயர் கிறிஸ்தவ சபைகள்ல பார்த்தீங்கன்னா அந்த சேவை மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்கு. ஏழைகளுக்கு உதவுகிறது, மற்ற சேவை, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அனாதைகள் இல்லம், இப்படி பல இல்லங்களை நடத்தி அவங்க சேவைகளை செய்கிறாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே ஆவியிலேயே நிரம்பி இருக்குது. அப்படியே மேலேங்க அது மக்களை கிறிஸ்துவுக்குள் வளர்க்குறோம், ரட்சிப்புக்குள், அது ரொம்ப தேவை. 2மே தேவை. நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அஃப்கோர்ஸ் முதல்ல ரட்சிப்பு தான். ரட்சிப்புனாலும் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா,
அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள் நடக்கிறதுக்கு அங்கதான் சகோதர அன்பு நிலை நிற்கிறது. அங்கதான் தேவ அன்பை நமக்கு வெளிக்காட்டுவதற்கு உதவியாக இருக்கு. நியாய தீர்ப்புல வரும்போது மத்திய 25:34-40 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சொல்வாராம், என்னன்னு? வாருங்கள் என் பிதாவினால் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தேன். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். காவல்ல இருந்தேன், என்ன பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போ இந்த உதவிகளை செஞ்சவங்க எங்க இருக்கிறாங்க? வலது பக்கத்துல. 41ஆம் வசனம், இடது பக்கத்துல இருக்கிறவங்க யாராம்? அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினியிலே போங்கள். யார் சபிக்கப்பட்டவர்கள்? இவங்க என்ன? ஏன் நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன். அப்போ அவங்களும் கேட்கறாங்க, நீர் எப்போது பசியா இருக்க கண்ணு நாங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை நீங்க செய்யாம போனீங்களோ அதை எனக்கே. அப்போ உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு, பரிசுத்தவான்கள் குறைச்சலுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா, அதனாலே நாம் என்ன பண்ணப்படுறோம்னா, இடது பக்கத்துல நிற்கிற கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளப்படுகிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒரு உதவியும் செய்யல. ஆடம்பரமா வாழ்ந்தான், அவனுக்கு உதவி செய்யல. இவன் அதனாலே போயிட்டானா அப்படின்றது ஒரு கேள்வி. என்ன சொல்ல வர? அப்போ நம்ம பரிசுத்தவான்கள், ஏழைகள், அந்நியர்கள் எல்லாருடைய குறைவுகளிலையும் நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். சபையிலையும் உதவி செய்யணும், சபைக்கு வெளியிலையும் உதவி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அப்போஸ்தலர் புத்தகத்துல அந்த தான தர்மம் அப்படின்றது எல்லா சூழ்நிலையிலும் காணப்பட்டது. கலாத்தியர் 2:10 நீங்க வாசிச்சீங்கன்னா, தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். 9 வாசிருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, 9:10, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். தூண்களாக எண்ணப்பட்ட யாரு? யாக்கோபு, கேபாவும், பேதுரு, யோவான். அந்த 3 இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன, அதாவது நெருக்கமான வட்டத்தில் இருந்த 3 அப்போஸ்தலர். அவங்க தான் சபையினுடைய தூண்கள். அவங்க பவுலை பார்த்து முதல் முறையை பார்த்து கை கொடுத்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்காங்க. பட் அது செய்யறதுக்கு முன்னாடி நாங்களும் எப்படி தான் இருந்தோம், அப்படி செய்யணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ நாங்களும் இருந்தோம் அப்படின்னா. அப்போ ஆதி சபையில இந்த தான தர்மம்ன்றது ஒரு பெரிய ஒரு பழக்கமாகவே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொற்கால அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல தொற்கால் அவருடைய அடக்கத்துல அவருடைய தான தர்மம் பேசுச்சு. தர்மம் என்ன பண்ணுமா? தர்மம் தலை காக்கும். தர்மம் உண்மையாவே தலை காக்கும். உண்மைதான் அது. அது இல்ல பின்பு அநேகருக்கு உயிர் காக்கும். வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் 36 தபித்தாள் என்னும் ஒரு பேருடைய ஒரு சீசி இருந்தால், தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், அவ ஒரு நாள் இறந்துட்டான். அவ பின்னி கொடுத்த அந்த வயதான பாட்டி மாதிரிலாம், தொற்கால் செஞ்சு கொடுத்த ட்ரெஸ் இதுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸு அவள் கல்லறையில் அல்லது அவளுடைய அடக்கத்தில் மன்னிக்கவும், அவள் மரணத்தில் இருக்கும்போது தொற்காலுடைய உதவி செய்ததெல்லாம் பேசுச்சு. மீண்டும் உயிரோட வந்தா திரும்பி மறைச்சிருப்பா. ஸோ என்ன சொல்ல வரேன், அப்போ முதல் நூற்றாண்டு சபையில இந்த தான தர்மம்
உதவி அப்படின்றது, பரிசுத்தவான்கள் குறைச்சல்ல உதவி எல்லாம் இருந்தது. எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே அதனாலே சிலர் அறியாமல் சிலர் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஆமென். நீங்க அந்நியரை நீங்க உபசரிச்சீங்கன்னா சம்டைம்ஸ் அது யாரா இருக்கும்னா தேவதூதனா இருக்கும், தேவதூதனா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவன் குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர்ன்றாங்க, அது அப்படியே நம்மளும் சொல்லுவோம், சரியா? பேர் சொல்லலாங்க. எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அடையாளமா ஈசாக்கு அடையாளமா இருக்கிறார். அந்த ஈசாக்குனுடைய மனவாட்டி சபை யாருக்கு அடையாளமா இருக்காங்க? ஈசாக்கோட பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்டேன். இவ்வளோ யோசிக்கிறீங்களே. ரெபேக்கா. ரெபேக்கா. அப்போ அந்த ரெபேக்கா தண்ணி பிடிக்கிறதுக்கு வராங்க. இங்கே எலியேசர் மனசில் என்ன யோசிக்கிறாரு? தாகத்துக்கு தான் நான் கேட்பேன். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு. தாகத்துக்கு தா என்று சொல்லி நான் கேட்பேன், அவ என்ன பண்ணுவா? எனக்கும் கொடுப்பாங்க, ஒட்டகங்களுக்கும். அதுதான் பரிசுத்தவான்களுடைய குறைவிலும் உதவி செய்வாங்க, அந்நியரையும் உபசரிப்பாங்க. அப்படின்றது தான் ரெபேக்காலை குறித்த பரிசுத்த ஆவியானவர், சபையை குறித்த பரிசுத்த ஆவியானவருடைய எதிர்பார்ப்பு. உதவின்னு கேட்ட எனக்கும் கொடுப்பாங்க, ஒட்டகங்களுக்கும். அப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய. 17 வாசிங்களேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம். அப்ப கவனிங்க, இவன் தாகமா இருக்கிறான். ஒரு எத்தனை ஒட்டகம் தெரியுமா? 10 ஒட்டகம். நீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா தெரியும். 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். 10 ஒட்டகம்னா 2000. நம்ம வீட்டுக்கு மேல இருக்கிற டேங்க் இருக்க, அதுவே 1000 தான். 2 குடம் தண்ணி வச்சு வானோடனே மூஞ்ச அப்படி இழுத்துக்கிற, நீயே சும்மா வேலை வாங்கினேன்னு. 2000 லிட்டர் தண்ணி கொடுக்கறதுக்கு சபை என்ன இருந்துச்சு? சபையாகிய ரெபேக்கா ஆயத்தமா இருந்தா. அவர் என்ன கேட்டாரு? எனக்கு தான் கேட்டேன், ஆனா இவ அதுக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சேவை. கொடுத்துருக்கு சோத்திரம். இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் நாங்க என்ன பாஸ்டர் பண்றது? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? இங்க ரெபேக்காவுக்கு என்ன கிடைச்சது பாருங்க. 22வது வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் கம்மல், அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும். அது கடகங்கள்னா பிரேஸ்லெட். அது 10 சேக்கல். 10 சேக்கல்னாவே அதுவே பெரிய மதிப்பு. காதுக்கு 1/2 சேக்கல். தாகத்தை தீர்த்தவளுக்கு கிடைத்தது தங்கம், தங்கமயில் பரிசு. இவ அது எதிர்பார்த்தா கொடுப்பாங்க, அதை கொடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தால. ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ கொடுத்தா அவளுக்கு இத்தனை. அதுக்கப்புறம் தான் அவன் கேட்கறான், நீ யாருன்னு. நீ யார் விட்டு பிள்ளை? கொடுத்துட்ட பிறகுதான் கேட்கறான்.
அந்த வேலைக்காரன். ஓ, நீ ஆபிரகாமுடைய சொந்தக்கார பொண்ணா, அதனால தான் தரேன். அப்படி இல்லை. அவ சேவை மனப்பான்மைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா சொல்றேன், கொடுங்கள் கொடுக்கப்படும் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் என்ன எப்படி இருக்கிறாராம்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் சோகமாய் இருக்கிறார். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. அது எங்க தெரியுமா சொல்லப்பட்டது அந்த வசனம்? நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காணிக்கை வாங்குறதுக்கு இந்த வசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பாசு எல்லா ஊழியக்காரரும் காணிக்கை பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லி காணிக்கை எடுப்பாங்க, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். அது எங்க சொல்லப்பட்டதுன்னா, எந்த சூழ அமைவில் சொல்லப்பட்டதுன்னா, தான தர்மத்தை பத்தி பேசும்போது சொல்லப்பட்டது. தான தர்மம் உற்சாகமா கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1வது வசனம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நான் அதிகமாக எழுத வேண்டியது இல்லை. 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு தான தர்மம், தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக, அதாவது தாராளமா கஞ்ச பிஸ்னாரியா கொடுக்காம உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என காணப்பட்டது. 7ல இருந்து தொடர்ந்து வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, அது அதனுடைய கண்டினியூஷன் அல்ல. அவனவன் எப்படி இல்ல, விசனமாயினா கேக்குறாங்களா கொடுக்கணுமே, அப்படி இல்ல. விசனமாய் அல்ல, கட்டாயமாய கொடுத்ததில்லே. இது எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு கொடுத்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, இந்த பிரின்சிபல் மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இந்த சூழமையில தான் வருது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி, வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தா அவன் நீதி எப்பவுமே நிற்கும் என்று என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும், அப்போ என்ன ஆகும்னா, விதைக்கிறவனுக்கு விதையை தருவாரு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, விதையை கொடுப்பாருங்க, விதையை கொடுத்து அதை பெருக பண்ணுவாரு, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இந்த ஏழைகளுக்கு அருமம் பண்ணும்போது அது நீதியின் விளைச்சலை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அதனால அன்பில் நடந்து கொள்ள மற்றவர்களுக்கு, அதாவது விசேஷமாக பரிசுத்தவான்களின் குறைவுகளுக்கு, அந்நியருக்கு நீங்க உதவி செய்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதில் ரொம்ப பிரியமா இருக்கிறார், அதை ஹானர் பண்றார். நிச்சயமா அது உங்க விளைச்சலை பெருக செய்வார். ஆமென். இயேசுவிடத்துல ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். என்ன பண்ணான்? அப்ப இயேசு என்ன சொன்னார்? கற்பனைகளை கைக்கொள். நான் சின்ன வயசுல இருந்தே கற்பனை, நான் இன்னும் பூர்ண சர்க்குணனா இருக்கணும் அப்படின்னா. அப்போ எல்லாத்தையும் வித்துட்டு யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடுன்னாரு. அவனுக்கு ரொம்ப ஆஸ்தியா இருந்தது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. அப்போ ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமா இருக்குதுன்னு ஏழைகள் கொடுக்க தான் சொன்னாரு. அது தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தான தர்மம், ஏழைகளுக்கு உதவுறது அப்படின்றது இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா தேவராஜ்யத்தில் நுழைவதற்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அப்படின்னும் போது, உதவி செய்யும் போது எவ்வளோ செய்கிறது? கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது ஒரு இது கர்த்தருக்கு கொடுக்கும்போது கூட தசம பாகம் அப்படின்றது வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. அப்படியா? இல்லவே இல்லையா? புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. அது எப்படி மாறிடுச்சுன்னா, தசம பாகத்துக்கு மேலே எவ்வளோ முடியுமா? இல்லை, உங்களுக்கு எவ்வளோ அன்பு கூறுறீங்களோ அவ்வளோ. நீங்கள் கொடுக்குறத வச்சு நீங்கள் ஆண்டவர் இவ்வளோ நேசிக்கிறீங்கன்றது தெரியும், அவ்வளோதான். அப்போ ஏழைகளுக்கு அப்படின்னும் போது, ஏழைகளுக்கு இவ்வளோத்தனை சதவீதம் அப்படின்னு எதுவுமே தெளிவாக இல்லை. பட் ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம ஒரு அறிகிறோம். யோவான் ஸ்நானங்க இடத்துல வந்து கேட்கும்போது, நாங்கள் என்ன செய்யணும்னு 2 வச்சுருந்தா 1 கொடுத்துருன்றார். 2 வச்சுருந்தா அப்போ எத்தனை %? 50% கொடுத்து. சகையை சொன்னான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், 50% கொடுக்குறேன். அப்போ 50% ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? பக்குன்னு ஆயிடுது பாஸ். அட்லீஸ்ட் ஒரு தசம பாகம் இங்கே கொடுக்குற மாதிரி அதில் ஒரு தசம பாகம் கூட எடுத்து வைங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கு. நீங்கள் நானே ஏழை பாஸ்டர் அப்படின்னாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை, படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு வாடகை கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு நியாயமாக இருக்கிற அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செஞ்சுட்டு பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. ரைட். அடுத்தது, கிறிஸ்துவின் அன்பில், அதாவது வாக் இன் லவ், அன்பில் நடந்து கொள்ள ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனம் 17வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். 19லிருந்து 21. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். அடுத்தது, சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். Do good to your enemies. உங்க சத்துருக்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. உங்க வாழ்த்துக்கிறவர்களையே வாழ்த்துனா என்ன பிரயோஜனம்? நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செஞ்சா அதுல என்ன பிரயோஜனம்? பிரைஸ் லார்ட் சொல்றவங்களுக்கே பிரைஸ் லார்ட் சொன்னா என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு திரும்பியும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் மொழி எழுதுறதுல என்ன பிரயோஜனம்? உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தவனுக்கு திரும்பவும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, வாங்கி கொடுக்காதீங்க நான் சொல்லலை, அதில் என்ன பிரயோஜனம்? தேடி கண்டுபிடிங்க உங்கள் சத்துருக்களை. அந்த சத்துருக்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தர், உங்க சத்துரு பசியா இருந்தால், இயேசு மலைப்பிரசங்கத்தில் இந்த உபதேசம் சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரம் 43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவங்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமாம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எப்படி இருப்பீங்கன்னா புத்திரராய், வளர்ந்த பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, ஆமென், தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழை என்ன பண்றாராம்? பெய்ய பண்ணுகிறார்.
அப்போ மழை யாருக்கு பெய்யுது? ஆண்டவரை தூஷிக்கிறவனுக்கும் மழை பெய்யுது. வெயில் யாருக்கு? எல்லாருக்கும் வெயில். காத்து எல்லாருக்கும், பனி எல்லாருக்கும், இயற்கை வளங்கள் எல்லாருக்கும். அப்போ சத்துருக்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறார். சிலருக்கு இந்த ஆண்டவர் ஏன் இப்படிலாம் அநியாயம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறாரு? ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, அவர் விட்டு வச்சிருக்கிறது போல நீ விட்டு வைன்னு சொல்றதுக்காக. நம்மளா இருந்தா, நம்ம கடவுளா இருந்தா என்ன ஆயிட்டு இருப்போம்? அவ்வளவுதான். நம்ம கடவுளா இருந்தா என்ன தெரியுமா? நம்ம ஒண்டி தான் இருந்திருப்போம். வேற யாரும் எல்லாரும் போட்டு சொல்லிட்டு இருப்போம். சத்துருக்களை நேசிங்கள், சபிக்கிறவர்களை சத்துருக்களை நேசிங்கள். அது இயேசு கிறிஸ்து சொன்ன. சிலுவையில இயேசு யூதாச நண்பனேனாரு, பிதாவே இவர்களை மன்னியும்னாரு. அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சு காண்பிச்சார். ஸோ அதை வெளிப்படுத்தி காண்பித்ததுனால இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பு தொட முடியாத ஒரு பெரிய அன்பா இருக்கு. எந்த கல்லையும் கரைந்து போகக்கூடிய பெரிய அன்பு. அந்த அன்பின் புரட்சி வெடித்து சிதறி கிளம்பணும். உங்களை தூஷித்து பேசின, சபித்து பேசின, உங்களை இழிவா நினைச்ச, உங்களை தரக்குறைவா நினைச்ச அவங்களுக்கு போய் நீ ஒரு நன்மை செய்யறதுக்கு போங்க. நான்லாம் பேசினாங்க தெரியுமான்னு சொல்லி வந்து சொல்லாதீங்க. ரொம்ப பேசிட்டாங்கன்னா ரொம்ப கொடுங்க, பெரிய கிஃப்டா எடுத்துன்னு போய் கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்தவம். ஆமென். கிறிஸ்தவன் தன் செயலினால் அல்ல, பதில் செயலினாலே அறியப்படுகிறான். ரைட்? கிறிஸ்தவன் செயலினால் அல்ல, பதில் செயலினாலே அறியப்படுகிறான். Christians are not known by their action but by their reaction. உங்க செயலால நீங்க கிறிஸ்தவங்களா ஆகிறதுல, உங்களுக்கு ஏற்பட்ட காரியங்கள் மூலமா நீங்க ரியாக்ட் பண்றீங்க தெரியுமா? அதனாலே இவங்க கிறிஸ்தவங்கப்பா, எவ்வளவு பேசினாலும் திரும்பி பேச மாட்டாங்க பார். அவன் என்ன மாதிரி இழிவா பேசுறான், ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை வரல பார், ஒரு வார்த்தையும் இது வரல பார், அவன் விட்டுட்டு போறான் பார், அவங்கள நேசிக்கிறாங்க பார், சாரின்றாங்க பார். இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்றது நம்முடைய பதிர் செயல்ல வெளிப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பதில் செயல்கள் மூலமாக இந்த உலகத்துல ஒரு அன்பின் புரட்சியை ஏற்படுத்தணும். கிறிஸ்தவங்களா வாழ்ந்துட்டா இந்தியாவில் யாரை பார்க்க முடியாதான்? இந்தியாவில் இந்துக்களை பார்க்க முடியாதுன்னு மகாத்மா காந்தி சொன்னதாக சொல்றாங்க. என்ன சொல்ல வரேன்? நம்ம அந்த கிறிஸ்தவர்களான கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுறவர்களாக, விசேஷமா இந்த பகுதியில் தான் சத்துருக்களுக்கு நன்மை செய்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில அவங்க சகோதரர்கள் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், பகைத்தார்கள், பொறாமப்பட்டார்கள். அவனை குழியில தூக்கி போட்டாங்க, 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க, வஸ்திரத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் உபத்திரவத்தின் பாதையில கடந்து போறான். யோசேப்பின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி அவன் பார்வோன் அரண்மனையில பெரிய உயர்ந்த பதவியில வந்து உட்கார்றான். இவனுங்க எல்லாரும் பஞ்சத்தில் அடிபட்ட கேஸ் மாதிரி எல்லாரும் தானியம் கொள்ள திரும்பி வரும்போது இவங்களை அவங்க சகோதரன் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கள எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு இப்போ அவங்க அப்பா இருக்கிறதுனால ஒருவேளை என்ன பண்ணிட்டான், நம்மள மன்னிச்சிட்டான், ஏற்றுக்கிட்டான். அப்பா இறந்துட்டார். இப்போ அப்பா இருந்தது பிறகு அவ்வளோதான். சிலர்லாம் பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் ஒரு பில்லர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, 1 2 அது மண்டையை போட்டுச்சு, மீதி எல்லாம் சண்டையை போடும். பார்த்துருக்கீங்களா? சொத்து தகராறு அப்பதான் ஆரம்பம், அப்பதான் நில தகராறு ஆரம்பம். அது இருக்கிற வரைக்கும் அதை பற்றி பேச்சே இருக்காது. அது மாதிரி இங்கே யாக்கோபு மண்டையை போட்டவொடனே இவங்க அண்ணன்மார்களுக்கும் ஒரு பெரிய பயம் வந்துச்சு. மன்னிக்கணும், இவங்க திரும்பி போய் மன்னிப்பு கேட்க போறாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20-21
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க ஆதலால் தீமை செய்ய நினைச்சீங்க, தேவன் அதை நன்மையா மாற்றிட்டாரு. ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். ஆமென். அவர்களுக்கு பட்சமாய் பேசினான். எவ்வளவுலாம் பேசுனீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவங்கள திரும்பி பழி வாங்குற காரியங்கள் எதுவுமே சொல்லல. மாறாக அவங்களுக்கும் அவங்க தங்குறதுக்கான இடம், மேய்ச்சலுக்குரிய இடம், அவங்க வாழ்வாதாரத்துக்குரிய இடம், அவங்க பிள்ளைகளுக்குரிய இடம், எல்லாவற்றையும் இவன் தான் இங்க பார்த்து பராமரிச்சு வச்சான். எகிப்துல போன இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் போனாங்க. யாக்கோபின் சந்ததி முதல்ல 70 பேர் போச்சு. அந்த 70 பேர் ஆரம்பத்துல எல்லாம் செல்வ செழிப்பா தான் இருந்தாங்க. ஏன்னா யோசேப்புன்னு இதுப்பா, இவங்க யோசேப்பு அப்படியா ஐயோ ஐயோ அப்படின்னு. யோசேப்பு மரித்த பிறகுதான் யோசேப்பு செஞ்ச செயல்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போச்சு. என்ன சொல்ல விரும்புறேன், யோசேப்பு தன் சகோதரர்கள் தீமை செய்தார்கள், ஆனா இவனும் அவர்களுக்கு நன்மை செய்தான். இதுதான் கிறிஸ்து. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் முன் அடையாளமா இருக்கிறான். கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். அப்போ கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறார்னா, நமக்குள்ள இருந்து தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். சவுல் தாவீத குருவி வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறது தான் அவனுடைய இலக்கு. தாவீது எங்க பார்க்க, அங்க இருக்கான், படையோட கிளம்புவாங்க. இதேதான் பொழப்பா இருந்தான். ஒரு சமயம் தாவீதை தேடி வரும்போது அவன் எதுல இருக்கிறான் அப்படின்ட்டு தாவீதுக்கும் தெரியும். இரவு நேரம் அவன் பின்னாடியே தொங்கலை அறுத்துட்டான். சால்வையின் தொங்கலை அறுத்தது தாவீதுக்கு என்ன மனசுல அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அறுத்துட்டு அந்த பக்கத்துல நின்று குரல் கொடுக்குறான், ஒரு தெல்லு பூச்சியை தேடுறது மாதிரி தேட வந்தீங்களேயா, தாவீது உங்களுக்கு துன்மார்க்கம் செய்யறான்ற பேச்சை ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு உங்க உயிர் என் கையில இருந்தும் நான் உங்களை ஒன்றும் பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு தாவீது அங்கிருந்து பேசும்போது சவுல் சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 17 இருந்து தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். யார் சொல்றா? சவுல் சொல்றான். தாவீது சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டுட்டு, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். நான் சொல்லட்டுமா, உங்க சத்துருக்கள் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும், நீ என்ன பார்க்கிலும் நீதிமான். ஆமென். எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நான் உனக்கு தீமை செஞ்சேன், ஆனா நீ எனக்கு என்ன செஞ்ச? நன்மை செய்தாய். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாராக? நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். ஆமென். சத்துருக்கள் கையிலேயே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரணும். 26வது அதிகாரத்தின் கடைசி வசனம் பாருங்க. சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதாவது இன்னொரு சமயம் வரும்போது அவன் சொம்ப எடுத்துட்டு போயிடுவான் தாவீது. அப்போ கூப்பிடும், அப்னரே உன் தளபதியை காக்காம போனது என்ன, இந்த மாதிரி சொம்ப வாங்கின்னு போ அப்படின்வான். அப்பவும் சவுல் ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பவும், இப்போ இவ்வளவு தூரம் சவுல் மனம் திரும்பி சொல்றான்ல, நீ எனக்கு நன்மை செய்தா, நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ ஆசீர்வாதம் இருப்ப, நீ ராஜாவா இருப்பேன்னு திரும்பவும் தேட போறான் 26வது அதிகாரத்துல. அப்பவும் அவன் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் அவனை இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன், கையை போடல. அப்பவும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்றான் சவுல்.
தாவீதை நோக்கி, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை நீ செய்வாய், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார். மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே ஆமென். போனான். இது நீங்க ஆசீர்வாதம் பெரியவங்க கிட்ட வாங்குறது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்டர்கிட்ட அல்லது ஊழியக்காரன்கிட்ட வாங்குற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இருக்கிறதுலே நீங்க என்ன இலக்கு வைக்கணும்னா, சத்துரு கையில வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சபிச்ச வாய் ஆசீர்வதிக்கணும், தூஷித்த வாய் துதி பாடணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணும்? நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்யும் போது அவங்க தலையில என்ன வைக்கிறீங்க? அக்கினி தழலை வைக்கிறீங்க. சோதரர், அக்கினி உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருக்களை பழி வாங்குறது பெஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? அவங்கள உங்க ஃப்ரெண்டா மாத்திக்கிறது. உங்க சத்துரு வேணா மாத்திக்கணும். ஈசாக்குக்கு அவங்க எல்லாரும் அவங்க சத்துருவை துரத்தி அடிச்சாங்க. இவன் பாட்டுக்கு தான் விட்டு 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 வந்துட்டான். பிறகு அவங்களோட உடன்படிக்கை செய்யும்போது அவங்களோட உடன்படிக்கை செய்து கறி சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு வச்சான். கிறிஸ்துவின் சாயலுடைய யோசேப்பு நன்மை செய்தான். கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற ஈசாக்கு நன்மை செய்தான். தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து பிறந்தார். அந்த தாவீதும் நான் பண்ணா நன்மை செய்தான். அப்போ கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, தீமைக்கு நன்மை செய்யும். அதை குறிப்பார்த்து இலக்கு வச்சு அதை நம்ம செய்யும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்துல பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தன் 2 பிள்ளைகளையும் ஜீப்போட வச்சு எரிச்சிட்டாங்க. அவன் மனைவி ஒரு பிள்ளை. அந்த மனைவிட்ட கேட்குறாங்க, அவங்க பிடிச்சிட்டாங்க, எல்லாம் பிடிச்ச பிறகு கேட்குறாங்க, இப்போ நீங்கள் திரும்பவும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவீங்களா அப்படின்னா, இல்லை, அதே மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கொளுத்துனவனை மன்னிச்சு விட்டுடுறேன், அவங்களுக்கே நான் நன்மை செய்வேன். ஆமென். ஸோ இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நீங்கள் நம்ம ஒரு கேர்சலுக்கு போய் அவங்க ஏதாவது ஒன்று நமக்கு பற்றி பேசிட்டாங்கன்னா, இனி அந்த வீட்டுக்கு மூஞ்சே நான் திடீர் போட்டேன், எங்களுக்கு நாங்களும் உப்பு போட்டு சாப்பிட்றோம், தயவுசெய்து இந்த உப்பு சாப்பிடாதீங்க. எந்த உப்போ அந்த அந்த உப்பே போடாதீங்க. அவங்களுக்காக போய் ஜெபம் பண்றது. ஆமென். அவங்களுக்காக தாவீது யோபுனுடைய நண்பர்கள் எல்லாரும், யோபு அப்படியே ஒரு காரணம் மாதிரி கர்த்தரே சொல்லிட்டார், என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்க யாரும் அப்படி பேசல, ஆனா நீங்க போங்க, யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். யோபு ஜெபம் பண்ணான், நண்பர்களின் சிறையிருப்பு மாற ஜெபம் பண்ணான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை முதலாவது மாற்றினார். தூஷித்த மிரியாமுக்காக மோசே ஜெபம் பண்ணான். மிரியாமுடைய வெண் குஷ்டம் நீங்கி அவ சுகம் பெற்றாள். ராஜாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்னான் ஒருத்தன், பிடிச்சி ராஜா அவனை புடிங்கன்னு சொன்னான், அவன் கை அப்படியே நின்று போச்சு. அவன் ஒரு தீர்க்க தரிசிக்கு விரோதமா கை நிட்டுற நீ அப்படின்னு இல்லை, அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணா, அவன் கை சொஸ்தமாச்சு. என்ன சொல்ல வர, நம்ம விரோதிக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிற மக்களுக்காக இயேசு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தின, தண்டனைக்கு உட்படுத்தின, வேதனைக்கு உட்படுத்தின மக்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணார், இவர்களை மன்னியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வேதனைப்படுத்துற இப்படிப்பட்ட இங்கதான் கிறிஸ்துவினுடைய சேவை மனப்பான்மை ஆரம்பமாகிறது. ஸோ நம்ம தீமை செய்தவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள், கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். 5வதாக கிறிஸ்துவை வாக் இன் லவ், அன்பில் நடந்து கொள்ளுங்கள்ல. 5வதாக ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், அழுங்கள், பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பங்களிலும் பங்கெடுங்கள். டேக் பார்ட் இன் அதர்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் தேர் ஹார்ட்ஷிப்ஸ். பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பத்தில் என்ன பண்ணுங்க, பங்கெடுங்க.
எதுல பங்கெடுப்பது சுலபம்? மகிழ்ச்சியில பங்கெடுப்பது சுலபமா, துன்பத்தில் பங்கெடுப்பது சுலபமா? மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது சுலபம்ன்றீங்களா? துன்பத்தில் பங்கெடுப்பது சுலபம்? எது சுலபம் கேட்டேன். மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது தான் சுலபம் இல்ல. மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதை விட துன்பத்தில் பங்கெடுப்பது தான் சுலபம். மனிதனுடைய இயல்பே அதாங்க. ஒரு இப்போ இங்க பாருங்க, நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க, சரியா? முன்ன மாதிரி 4-5 பேர் எழுதுனாங்க எக்ஸாம். நீ ஃபெயில் ஆயிட்ட. ஃபெயில் ஆகி இன்னொன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல விடு, அது அந்த துன்பத்தில் நீ பங்கெடுத்துருவ. அது பாஸ் ஆயிடுச்சு, அது எப்படி பாரு பாஸ் ஆயிட்டு நின்று அல்ட்டின்னு போகுது பேர். வீடு வாங்கிட்டோம், அதுவும் வீடு வாங்கல, அதுவும் கஷ்டப்பட்டு உனக்கு ரொம்ப கஷ்டம். உனக்கு ஈஸியா இருக்கும். இன்னொருத்தர் வெற்றி பெற்றுட்டாங்க, இன்னொருத்தர் புகழ்ச்சிக்கு காரணமா ஆயிட்டாங்க, நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு மனமாற வாழ்த்த முடியுதா? ஆனா துக்கமா இருந்தாங்கன்னா கேள்விப்பட்டேன், இவங்க கேள்விப்பட்டு உங்களை வர சொல்லவே இல்லை, அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் சம்பவம், இவங்களா போவாங்க. ஏன்னா இது துக்கத்தில் ஆறுதல் சொல்லலை, இன்னும் கூடுதலா மேட்ரை கறக்க. உண்மை அதுதான். ஆனா மகிழ்ச்சியா அவங்க வீட்டில் நான் கேள்வி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்களுக்குள்ள பாஸ்டர் கொஞ்சம் நல்லா தரக்கூடாது. பாஸ்டர் வீட்டுல பத்தியா இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜு, உனக்கு நான் எரிச்சல். நான் சொல்ல வேலை அப்படின்னா தெரியுது இல்ல தெரியுதா? அப்போ இன்பத்தில் அல்ல துன்பத்தில் பங்கெடுப்பது தான் சுலபம். ஈஸியா துன்பம்னா நமக்கு துன்பம் அவங்களுக்கு துன்பம்பா, அது கொஞ்சம் டச் பண்ற மாதிரி. ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இதுவாயிட்டாங்கன்னா அது ஈஸியா கனெக்ட் ஆகும். ஆனா சந்தோஷம் வரும்போது கனெக்ட் ஆகும், ஆனா மனசு உள் மனசு என்ன இருக்குது, அந்த சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. இவங்கெல்லாம் வீடு கட்டுறாங்க, நமக்கு ஒரு வீடியோ கால் வர மாட்டேங்குது, இவங்கெல்லாம் பைக் வாங்குறாங்க, இவங்கெல்லாம் கார் வாங்குறாங்க, இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க, புதுசு புதுசாக புடவை வாங்குது, நம்ம பழசே ஊற்றின்னுக்குறோம் எவ்வளோ நாள். அடி வயிறு அந்த எரியுறது, சில நேரத்தில் புகை வரும். அதனால மகிழ்ச்சியிலும் துன்பத்திலையும் ஒரு சரீரம். 1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நம்ம கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் கூட சேர்ந்து என்ன பண்ணும்? பாடுபடும். பாடுபடும். ஒரு அவயவம் மகிழ்ச்சியா இருந்தா எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும். இதுதான் சபை. சபைன்றது கிறிஸ்துவின் சரீரத்தின் பல உறுப்புகளா இருக்கிறோம். நம்ம ஒரு அவயவம் பாடுபட்டு ரைட்டு நம்மளும் ஐயோ அவங்களோட சேர்ந்து அது ஓரளவுக்கு துன்பத்தில் நம்ம அடையாளப்படுத்துறோம். அதே சமயத்தில் ரகசியமா சந்தோஷப்படுவோம். மாட்டினாண்டா மாட்டின், செத்தாண்டா சேகர், அப்படி அவங்க மாட்டிக்கினாங்க, இது மாதிரி ஆயிட்டாரு, அது பண்ணிட்டாரு அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு உள்ளுக்குள்ள ரகசியமா சந்தோஷம். ஒரு சரீரம் பாடுபடும் போது மகிழ்ச்சி அடையும் போது அல்லது பாடுபடும் போது நீங்க ரகசியமா என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்கும் போது ரகசியமா சங்கடப்படக்கூடாது. வெளி வார்த்தைகள் என்ன இருக்கும்? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவன் மகிழ்ச்சியா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் சொல்லுவோம். அடியில வயது எரியுதான்னு பாருங்க.
நம்மை நாமே நிதானித்து பார்க்கணுன்ற சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். அப்படி நீதிமொழிகள் 24:17-18 நீங்க ரகசியமா சந்தோஷப்பட்டா என்னன்னு பாருங்க. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. உன் சத்துரு விழும்போது என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகூறாதிருப்பதாக. என்னெல்லாம் பேசணும் தெரியுமா? ஐயோ கொஞ்சம் நெஞ்ச பேச்சா அது. அப்படியே கர்த்தர் அடிச்சாரு பாருங்க அப்படின்லாம் சாட்சி தயவு செய்து கொஞ்சம் கூட என்ன பண்ணிடாதீங்க, சொல்லலாம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதை காண்பார். கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அது அவர் பார்வைக்கு. உன் சத்துரு விழும்போது உன் பார்வைக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கர்த்தர் சும்மா இல்ல, பேசுவியா நீ, அப்படி பண்ணுவியா நீ, இது மாதிரிலாம் பண்ணில, இதெல்லாம் பண்ணில, ரகசியமா கூட சந்தோஷப்படுறாது. அப்பொழுது அவனிடத்தில் நின்று, அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்போது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். கோபத்தை அங்கிருந்து நீக்கிட்டு பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. அதாவது கோபத்தை நீக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? உன் மேல கோபப்பட்டுருவார். அதனால சத்துரு விழும்போது ரகசியமா சந்தோஷப்படாதீங்க. ஆமென். எசேக்கியேல் 35:15 கடைசி வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. இஸ்ரவேல் வம்சத்தின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஈரானுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல இஸ்ரவேலுக்கு வர நஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களுக்கு இதுதான் மகிழ்ந்தாயே. உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன். சேயீர் மலையே ஏதோமே, நீ முழுதும் பாழாவாய். ஆமா, நீ அவங்களுக்கு வர நஷ்டத்தை, அவங்களுக்கு வர இழிவை, அவங்கள கர்த்தர் அவங்க சத்துருக்கு, அதாவது அவங்க கீழ்ப்படியாம போனதுனால, அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சில காலங்கள் அவங்க கையில ஒப்பு கொடுப்பார், அவங்க அதை நடத்துவாங்க. அதை பார்த்து நீ என்ன பண்ணாத, அப்படி சந்தோஷப்பட்டில, அதே போல நீயும் பாழாவாய். அப்போ சரீரத்தில் ஒரு சகோதரனோ சகோதரியோ அல்லது கிறிஸ்துவின் சபையை சார்ந்த ஒரு மெம்பர் ஏதோ ஒரு வேதனைப்படும் போது, விழும்போது அல்ல வேதனைப்படும் போது, எனக்கு தெரியும், அப்பவே தெரியும் இதெல்லாம் அப்படிதான் ஆகும்னு. அல்லது இது ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ள ரகசியமா சந்தோஷப்படாதீங்க. அந்த வேதனையில முடிஞ்சா பங்கெடுங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேதனையே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்துவினுடைய இது. கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாக்கோபை என்ன பண்ணாராம்? சிநேகித்தாராம். ஏசாவையோ வெறுத்தார். ஏன் யாக்கோபை சிநேகித்தார், ஏன் ஏசாவை வெறுத்தார் தெரியுமா? யாக்கோபை சிநேகித்தாராம், ஏசாவை வெறுத்தார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வச்சு பார்க்குற மாதிரி இருக்காங்க. விளக்க என்னது, ஒரு பாரபட்சமாக பார்க்குற மாதிரி இருக்காங்க. சரியில்லையே. ஒரே வீட்டு பிள்ளைங்க 2 பேர், ஒருத்தனை கெட்டு போகிறது ஒருத்தனை நல்லா வர்றதும் இவரே தீர்மானிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அது ஏசா முந்தி பிறந்தாரு. முந்தி பிறந்த வெறுத்துடணுமா? இல்ல இல்ல, இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. யாக்கோபை மல்கியால அதை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். சரியா? ஏன் யாக்கோபை, 2 ஒரு சகோதரர் அல்லவா? ஏன் யாக்கோபை சிநேகிக்கணும், ஏன் ஏசாவை வெறுக்கணும்? இது பார்ஷியாலிட்டியா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏன் அப்படி பண்ணார் ஆண்டவர்? என்னது? சேஷ்ட புத்திர பாகத்தை பெருசா என்னல. ஆக்சுவலா யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் அப்படின்றது ஆதியாகமத்தில் அப்படி இல்லை. சரியா? ஆதியாகமத்தில் அவங்க ஹிஸ்டரி எங்க படிக்க? ஆதியாகமத்தில் தான் படி. அப்படி இல்லை. எழுத்தின்படி கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தார்,
ஏசாவை சிநேகித்தார். ஏசாவை வெறுத்தேன் என்பது அந்த ஏசாவை இல்ல, ஏசாவின் வம்சத்தை வெறுத்தார். ஆதியாகமத்தில் இந்த வார்த்தை இல்ல, மல்கியால தான் இருக்கு. அப்ப அந்த ஏதோம் வம்சத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? வெறுத்தார். காரணம் என்ன? உபதியாவின் புஸ்தகம் 8-12 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாவின் பர்வதத்திலுள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏனா தேமானே, ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும். நீ ஒரு பக்கம் எதிர்க்கிற, அந்நியர் யாக்கோபு என்ன பண்றான்? சிறைப்பிடிச்சிட்டு போறான். யாக்கோபுனா யாரு? இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். நீ யார போல இருந்த? அவர்களில் ஒருவனை, சத்துருக்களில் ஒருவனை போல இருந்த. நீ யாரு? சகோதரன். அவனை சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. நீ சகோதரன். ஒரு அவயம் பாடுபட்டா நீயும் பாடுபட்டு இருக்கணும்ல, துள்ளி இருக்கணும்ல, நீ பண்ணல. உன் சகோதரர் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளில் அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையை பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போ சந்தோஷப்படாம இருந்திருக்கான். அவன் பிரியத்தோட அவன் சிறைப்பட்டு போறதை நீ பார்த்து என்ன பண்ணிருக்கிற? சந்தோஷப்பட்டிருக்கிற. அவர் நிமித்தம் நெருக்கப்படுற நாளில் நீ பெருமையா பார்த்திருக்கிற. என் ஜனத்தின் ஆபத்து நாளில் அவர்கள் வாசிங்க தொடர்ந்து. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும். அவர்கள் ஆபத்து நாள் நீ என்ன பண்ணிக்கிற? மகிழ்ச்சியோட ஆஸ்தியில கூட கை போச்சுட்டு இருக்கிற. அவர்களை தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும். அதுல தப்பிச்சு 1-2 போதுன்னா அதையும் வழியிலேயே என்ன பண்ணிடுற? போட்டுடுற. இக்கட்டு நாளில் அவர்கள் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆமென். சோ இதனால ஏசாவின் பர்வதங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். செய்கையின் பலன் ஏசாவுக்கு. அதனால்தான் கர்த்தர் யாக்கோபை சிநேகித்தேன். ஏன்னா யாக்கோபுக்கு வருகிற இக்கட்டு, நெருக்கங்கள், சிறையிற்பட்டு போற நாளல்ல, இந்த ஏசா சந்ததி மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்திருக்கு. அந்த அதாவது என்ன சொல்றாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க, தர்ம அடி அடிப்பாங்க தெரியுமா? போட அடிக்கிற இவனும் போர் 2 அடி அடிச்சுட்டு வந்திருப்பான். இவன் சகோதரன், ஒரே சரீரம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனா நீ அவனுடைய துன்பத்துல, சிறையிருப்புல, வேதனையில நீ ரகசியமா சந்தோஷப்பட்டிருக்க. அதனால உனக்கே அது திரும்பும், ரிட்டர்ன் ஆகும். அதனால பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பத்திலையும் பங்கெடுங்கள். கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்பத்துல பங்கெடுக்கிறது பார்த்துருக்கிறேன். அதே சமயத்துல இன்பத்திலையும் என்ன பண்ணுங்க? பங்கெடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவினுடைய இது. ஒரு அவன் பாடுபட்டா நீங்களும் பாடுபடுங்க. மகிழ்ச்சியா இருக்கும் போது நீங்களும் மகிழ்ச்சியா இருக்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் இவங்களே போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வருவாங்க. ரொம்ப அது பெரிய இதுவா இருக்கும். எனக்கு சம்டைம்ஸ் அது ரொம்ப பிடிக்கும்.
பரவாயில்லப்பா, அவங்களும் நம்மளுக்கு குடும்பத்தின் அங்கத்தினர், அவங்களே ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துடுறாங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு சொல்றேன். அப்போ இது கிறிஸ்துவின் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு 3 காரியம் பார்த்தோம். 1, தேவை உள்ளவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். 2வது, எதிர்க்கிறவர்களுக்கு சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள். 3வது, பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் பங்கெடுங்கள். ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறப்பா. தகப்பனே, கிறிஸ்துவின் அன்பில் நாங்கள் நடந்து கொள்ள, ஆண்டவரே தகப்பனே, தேவை உள்ள மக்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. தேவை உள்ள மக்களை பார்த்துட்டு ஆண்டவரே பார்க்காதது போல நாங்கள் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஏழைகளுக்கு அந்நியர்களுக்கு நாங்கள் உபசரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, அது கிறிஸ்துவின் சுவாபமாக ஆண்டவரே சபையை குறித்த மனவாட்டியை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அப்படியே செய்ய எங்கள் கிருபை தாரும். எங்கள் முன் சுற்றி இருக்கிற ஏழை மக்களுக்கு, தேவை உள்ள மக்களுக்கு எங்களால் ஆன முடிந்த எல்லா உதவிகளையும் தாராளமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதே சமயத்தில் சத்துருக்களுக்கு ஆண்டவரின் நன்மை செய்கிற அந்த குணம் எங்களுக்கு உண்டாகட்டப்பா. இந்த கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் எங்களை உச்சத்தில் தொடும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவும்படியாய் செபிக்கிறோம். அகாப்பை அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறப்பா. மாற்றமல் பிறரது மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவர், உண்மையான அன்போடு அதை பங்கெடுத்து ஆண்டவரே தகப்பனை, நாங்கள் ஒரே சரீரம் என்பதை அதன் மூலமாக நிரூபித்து காண்பிக்க உதவி செய்யுங்கப்பா. பிறரது துக்கத்திலையும் ஆண்டவரே நாங்கள் ரகசியமாய் சந்தோஷப்படக்கூடாது. பிறரது மகிழ்ச்சியில் நாங்கள் ரகசியமாய் சங்கடப்படவும் கூடாது. கர்த்தாவே, கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மேன்மையும் நாங்கள் உமக்கே தருகிறோம் அப்பா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.